ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நீதியை சமீபிக்க பண்ணுகிற ஆண்டவர் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்தியங்களை நாம் கேட்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். தூரமாய் இருப்பது இல்லை, தாமதிப்பதும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களில் நமக்கு தூரமாய் இருந்த பிரச்சனைகள் அல்லது தூரமாய் இருந்த காரியங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் கால தாமதம் ஆகி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையும் நம்மை ஆதரித்து வந்தவர், நம்மை தொடர்ந்து நிலைநிறுத்த அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த ஏசாயா 46:3-4 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். வேத வசனம் நிறைவேறுகிறதை உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் உணர்வீர்கள். பிரியமானவர்களே, நான் என்னுடைய குடும்பத்திற்கென்று வீடு கட்டி கொண்டிருக்கிற கட்ட துவங்கின நாட்களில் அந்த தேவைகள் ஏராளமாக இருக்கும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வந்தேன். அப்படிப்பட்ட தருணத்திலே ஒரு விசுவாச குடும்பம், வாடகை வீட்டில் இருக்கிறவர்கள் தங்களுக்கென்று வீடு கட்டும்படி அவர்களுக்கு விருப்பம் உண்டான போது அவர்கள் அந்த அஸ்திபாரம் எடுக்கிற அந்த நாட்களில் ஜெபிக்க என்னை அழைத்திருந்தார்கள். நானும் வீடு கட்டி கொண்டிருக்கிற நாட்களில் நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். அவர்கள் அந்த வீட்டை நன்றாய் கட்ட துவங்கினார்கள். அந்த வீடு அந்த ரூஃபெல்லாம் போட்டு முடித்து மீதி பணம் இல்லாத அந்த சூழ்நிலையிலே அந்த குடும்பத்தினர் ஒரு நாள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு, பாஸ்டர், இன்னொரு முறை நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார்கள். பண தேவைகள் சந்திக்கப்படணும், இந்த வீடு பூர்த்தி ஆகணும், இம்மட்டும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் என்று அவர்கள் சொல்லும்போது நான் அவர்களோடு ஜெபிக்க கடந்து சென்றேன். நானும் இன்னொரு ஜெபிக்கிற ஒரு நல்ல போதகருமாக கடந்து சென்றோம். அன்று ஜெபித்து சாயங்கால வேளையில் நாங்கள் வீடு திரும்பினோம். அது 6:30 மணிக்கு மேலாகிவிட்டது. ஒரு 7:30 மணிக்கெல்லாம் எங்களுக்கு ஃபோன் வந்தது. பாஸ்டர், நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். என்னுடைய ஆஃபீஸில் அந்த லோன் எங்களுக்காக சேங்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாட்சியை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கு இந்த காரியம் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, அதற்கு பிந்தின நாட்களில் ஆண்டவர் எனக்கும் அனுகூலமான கதவுகளை திறந்தார். அந்த வீடுகளை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்த, உங்களுடைய மனதிலே பதித்து விட ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, நீங்கள் இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபங்களை, உங்களை பெருமூச்சுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருடைய நீதி, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மகிமை வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறது. அவைகளை ஆண்டவர்
உங்கள் பக்கமாய் சமீபிக்க பண்ணுகிறார். அது தூரமாய் இருப்பதில்லை, நீதி தூரமாய் இருப்பதில்லை, ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. அந்த மகிமையை எந்த ஒரு காரியமும் தடை செய்து விட முடியாது. அது ஆண்டவர் சமீபிக்க பண்ணுகிற காரியமும் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிற காரியமுமாய் இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த நீதியை பார்ப்பதற்கு, இந்த ரட்சிப்பை அனுபவபூர்வமாய் உணர்ந்து கொள்வதற்கு, இந்த மகிமையை கண்ணார காண்பதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. நாம் நீதியை பார்க்க முடியும், ரட்சிப்பை பார்க்க முடியும், மகிமையை பார்க்க முடியும். இந்த விசுவாசம் நமக்கு தேவை. மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். முதலாவது நமக்கு தேவை விசுவாசம். அவருடைய நீதியை பார்ப்பேன், ரட்சிப்பை பார்ப்பேன், அவருடைய மகிமையை பார்ப்பேன் என்கிற விசுவாசம் நமக்கு தேவை. அதை ஆண்டவர் நமக்கு தருவாராக. உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய பார்வையிலே, உங்களுடைய எண்ணங்களிலே அது தூரமாய் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருவது. எசேக்கியேல் 12வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் வெகு தூரத்து செய்திகளாய் இருந்தது. வெகு காலத்துக்கு பின் நடக்க வேண்டிய காரியங்களை அவர் தீர்க்கதரிசனமாக அறிவித்தார். அதை கேள்விப்படுகிற ஜனங்கள் இவன் சொல்கிற வார்த்தைகள் நிறைவேற அநேக வருஷங்கள் செல்லும், அநேக நாட்கள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான் என்று ஜனங்கள் சொன்னபடினாலே ஆண்டவர் இந்த தேவ மனிதனோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். 3 நபர்களை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது நபர் 38 வருஷம் வியாதியாய் பெதஸ்தா குளத்து மண்டபத்திலே படுத்திருந்த ஒரு மனிதன். இவனை ஆண்டவர் ஒரு நாள் தேடி சென்றார். அது ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் நியாயப்பிரமாணங்களை தன்னுடைய விரலினால் கற்பனைகளை எழுதி கொடுத்தவர், சட்டங்களை நிறைவேற்றுவதில் சர்வ வல்லவராக இருக்கவில்லை. அந்த ஓய்வு நாளிலும் தேவையுள்ளவர்களை தேடி சென்று நன்மை செய்வதில் அவர் அக்கறை உள்ளவராய் இருந்தார். அந்த மனிதன் சொல்லுகிறான், யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். தண்ணீர் கலக்கப்படும் போது, ஆண்டவரே என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவன் 38 வருஷமாய் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு அந்த மண்டபத்தில் படுத்துக்கிறான். அவனுக்கு பெட்டெல்லாம் இருக்குது, போர்வையெல்லாம் இருக்குது. அவன் உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு தண்ணியும் கிடைத்து இருக்கிறது, குடிப்பதற்கு தண்ணீர், புசிப்பதற்கு ஆகாரமும் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அவனுக்கு சுகம் மட்டும் கிடைக்கவில்லை. அநேகருடைய சுகத்தை பார்க்கிறான். அநேகர் பார்வை அடைகிறார்கள், நடக்கிறார்கள், வியாதியிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். ஆனால் இவனுக்கு உதவி செய்ய இரக்கம் பாராட்ட ஒருவரும் இல்லை. ஆண்டவர் அந்நாளிலே அவனை கடந்து சென்று அவனை விசாரித்து அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையா? மற்றவர்கள் சுகம் பெறுகிறதை, நன்மை பெறுகிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்னைக்கு பிரச்சனை தீரும், என் வாழ்க்கையிலே என்றைக்கு விடியல் என்று ஏங்கி கொண்டிருக்கிறார். உங்களை நோக்கி இந்த வார்த்தை கடந்து வருகிறது. நீங்கள் ஆண்டவருடைய நீதியை பார்க்க முடியும், அவருடைய விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
அவருடைய மகிமையை நீங்க பிரதிபலிக்க முடியும், சந்தேகம் இல்லை. இரண்டாவது குறிப்பு, அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுருவை நாம் பார்க்கிறோம். அந்த பேதுருக்கு முன்பதாக யாக்கோபு என்கிற அப்போஸ்தலன் அந்த ஏரோது ராஜாவினால் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இது அநேகருக்கு சந்தோஷமாய் இருந்தபடியினாலே பேதுருவை கொலை செய்வதற்கு ஒரு நாளை நியமித்து அவன் அதற்காக காத்து கொண்டு இருக்கும்போது அந்த முந்தின நாள் இரவிலே 4 அடுக்கு பாதுகாப்பிலே அவன் சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கும் போது தேவ தூதனை அனுப்பி ஆண்டவர் விடுவிக்கிறார். அவன் 3ஆம் காவலை 4ஆம் காவலை கடந்து வரும்போது அவன் சொல்லுகிறான், ஏரோதின் கைக்கும், அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறவர். யாக்கோபு மரித்தபோது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் வீணாய் போகவில்லை. பேதுரு எங்கும் போகவில்லை, நேராக அந்த வீட்டுக்கு நேராக கடந்து சென்றான். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டப்பட்டிருக்கிறது. எந்த ராஜாவினுடைய கையும் எந்த துஷ்ட மனிதனுடைய எண்ணங்களுக்கும் ஆண்டவர் உங்களை விட்டுவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். 3வது குறிப்பு, மொர்தெகாய். எஸ்தர் புத்தகத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த மொர்தெகாய் நன்மை செய்த ஒரு மனிதன். அவனை குறித்து ராஜா இப்படியாக கேட்கிறான். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று ராஜா கேட்டார். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். இந்த நாள் ராத்திரியிலே, சாயங்கால வேளையிலே, அந்த ஆமான் என்ற அந்த பெரிய ஸ்தானத்தில் ராஜாவுக்கு அடுத்த நிலைமையிலே இருக்கிறவன் இந்த மொர்தெகாயை கொலை செய்யும்படி அவன் ஆலோசனை செய்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மேடை அமைத்து அதில் அன்றைக்கு மறுநாள் காலையில் அவனை தூக்கி போடலாம் என்ற தீய எண்ணத்தோடு கடந்து செல்கிறான். இரவு முழுவதும் தூங்காத ராஜா இந்த மொர்தெகாய்க்கு கனம் செய்ய வேண்டும், அவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அவன் தீர்மானித்து, எந்த மனிதன் யாரை அழிக்க நினைத்தானோ அந்த அழிக்க நினைத்த மனிதன் மூலமாக ராஜாவின் குதிரையில் ஏற்றி நகர்வலம் செய்யும்படி அந்த மொர்தெகாயை ஆண்டவர் கனப்படுத்தினார். பிரியமானவர்களே, நீங்கள் செய்த நன்மை மற்றவருடைய பார்வையிலே அது கனமுள்ளதாய் எண்ணப்படாமல் மறைக்கப்பட்டு போயிற்றோ, உங்களை கனம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு மனதுருகும்படி அவர் எழுந்து நிற்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்ற அந்த வரிசையில் ஆண்டவர் உங்களை நிறுத்த விரும்புகிறார். அப்படி மொர்தெகாய்க்கு அவர் செய்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் தாமதிப்பதில்லை. நீதியை, ரட்சிப்பை, மகிமையை நீங்களும் நானும் பார்க்க முடியும். நீதி, ரட்சிப்பு, மகிமை, என்னுடைய நீதி, என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய மகிமை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? இம்மூன்றும் எட்டாத கனியாக அல்ல, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லையே என்று நீங்கள் சொல்லதற்கு அவசியம் இல்லை. அதற்கு மேலாக ஆண்டவர் உங்களை ருசித்து பார்க்க செய்வார். பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து உங்களை மகிழ பண்ணுகிற தேவன், உங்களுடைய இதயத்தை குளிர பண்ணுகிற தேவன், உங்களுடைய இதய தீபமாய் அவர் உங்களை மகிழ்ச்சியாக்க, உங்களை வெளிச்சத்திலே அழைத்து வர அவர் உண்மையுள்ளவராகிறார். அவர் நீதியை சமீபிக்கப்படுகிற ஆண்டவர். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீ நீதியை சமீபிக்கப்படுகிற ஆண்டவர். அது தூரமாய் இருப்பதில்லை, அது தாமதிப்பதும் இல்லை. உடைய நீதிக்காக, ரட்சிப்புக்காக, மகிமைக்காக ஸ்தோத்திரம். 38 வருட முடவனை தேடி சென்று சுகம் கொடுத்த ஆண்டவர் அல்லவா? சிறைச்சாலை 4 வகுப்பு நடுவிலே மரணத்துக்கு குறிக்கப்பட்டவனை விடுதலையாக்கின ஆண்டவர் அல்லவா? மொர்தெகாயை அவனை அழிக்க நினைத்தவன் மூலமாகவே கனம் பண்ண வைத்த ஆண்டவர் அல்லவா?
ஆண்டவரே, முகங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேயர்கள் எல்லாருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சி ஊழியங்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.